வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18க்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். ஆடி பெருக்குக்கு நம்ம 5 வகையான கலந்த சாதங்கள் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியமா பண்ணக்கூடியது புளியோதரை. அந்த புளியோதரைக்கான புளிக்காய்ச்சல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புளிக்காய்ச்சல் முத நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கூட ஆடி 18 அன்னைக்கு டக்குன்னு ஒரு சாதம் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற புளிக்காய்ச்சல் ரொம்ப குவிக்கா ஆயிடும். அப்படிங்கறதுனால குக்கர்ல சாதத்துக்கு வச்சுட்டு கூட நம்ம இந்த புளிக்காய்ச்சல் பண்ணிக்கலாம். இந்த புளிக்காய்ச்சலுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி நம்ம அந்த பொடியை போடுறதுனால வாசனை, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இதை போல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா கூட 5-6 மாசம் வரைக்கும் கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோவில் புளியோதரை மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாவும் டேஸ்டாவும் பண்ணக்கூடிய இந்த ஆடி பெருக்குக்கான புளிக்காய்ச்சல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் பண்றதுக்கு ஆரஞ்சு பழ சைஸ்ல புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர் விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திக்கான புளிஜலமா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். புளி பாருங்க நல்லா ஊற எடுத்து தண்ணியோட அதை அப்படியே மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா புளிஜலம் நமக்கு திக்காவும் கிடைக்கும், வேலையை நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். அரைச்ச புளிய நம்ம அது போல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புளியில நமக்கு தேவையில்லாத நார் ஏதாவது இருந்தா கூட நமக்கு அழகா ஃபில்டர் ஆயிடும். பாருங்க எவ்வளவு அழகா திக்கா இறங்குறது. திரும்பவும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க செகண்ட் டைமும் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்ப புளிஜலம் பாருங்க நல்லா திக்கா கரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துடுவோம். எள்ளு பாருங்க நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எள்ளை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் கொஞ்சம் கலர் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் பாருங்க கலர் மாற ஆரம்பிச்சிடுது. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இதையும் நம்ம எள்ளோட சேர்த்துடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. மீடியம் ஃப்ளேம்ல உளுத்தம்பருப்பு லேசா கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்துடுது. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதாவது எள்ளு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல சேர்க்காம தனி பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா. லோ ஃப்ளேம்ல இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். தனியா நல்லா வறுப்பட்டு வாசனையும் வருது. இதை நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப கடாயில 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதை காம்போடையே வறுத்துக்கலாம். அரைச்சரிச்ச காம்பை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்பயே எடுத்துட்டோம் அப்படின்னா வறுக்கரைச்ச விதையெல்லாம் வெளியில தீய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பொடியும் நமக்கு தீஞ்ச வாசனை வந்துடும். காரம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி மிளகாயை கூட கம்மி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். சில மிளகாயோட வாசு காரத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாயும் நல்லா வறுப்பட்டு எடுத்து இதையும் நம்ம உளுத்தம்பருப்பு தனியாலாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல எடுத்துக்கலாம். அதே கடாயில கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம பொடியோட அரைச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம புளிக்காய்ச்சல் கொதிக்கிறச்சே நம்ம சேர்த்துப்போம். இதை நல்லா வறுபட்டு எடுத்து கருவேப்பிலையை நம்ம தனியா உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல எடுத்துப்போம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்ல ஒரு பெரிய கட்டி பெருங்காயம். புளிக்காய்ச்சலுக்கு எப்பவுமே பெருங்காயம் தாராளமா சேர்த்துக்கணும். இதை நல்லா பொரிச்சு விடுவோம். பெருங்காயம் ஓரளவு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியணும், இல்லைன்னா புளிக்காய்ச்சல் கசப்பு வந்துடும். கடுகு வெடிச்சதும் 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை விட்டுக்கலாம். இது போல ஓரத்துல இருந்து விட்டோம் அப்படின்னா எண்ணெய் தெரிக்காம இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு,
இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். இது கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகும். கொதிக்கிறது இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து கரைஞ்சிடும். இது கொதிச்சு பச்சை வாசனை போறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடிச்சுன்னு விடலாம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடாறு எடுத்து மிளகாயோட காம்பை நீக்கி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம குறைப்பா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வறுத்த எள்ளு, வெந்தயம், கடுகு, மிளகு இதுவும் சூடாறு எடுத்து இதை தனியா வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதை பவுடர் பண்றச்சு பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சுக்கணும். ஏன்னா ஸ்பீடா அரைச்சோம் அப்படின்னா எள்ளுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். இதையும் நம்ம கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் திக்கா எடுத்து பாருங்க. இந்த அளவு திக்கானா போதும். நம்ம மிளகாய், தனியா, உளுத்தம் பருப்பு எல்லாம் வறுத்தோம் இல்லையா, இதை போல குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு இந்த பொடியை சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வருத்தம் இல்லையா, அது வந்து இந்த புளிக்காய்ச்சலுக்கு கரெக்டா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். ரொம்ப திக்காயிடக்கூடாது. ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா கொஞ்சமா வெந்நீரை விட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வறுத்து பொடி பண்ண எள்ளு, வெந்தயம், கடுகு, மிளகு பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுது. கன்சிஸ்டன்சியும் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்போ புளிக்காய்ச்சலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வந்துடுது. இதுல 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது வந்து வறுத்த வேர்க்கடலை. ஒருவேளை பச்சை வேர்க்கடலை சேர்க்கிறோம்னா நம்ம கடலை பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்னா வறுப்பட்டுடும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல இந்த தாளிப்புல சேர்த்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனாலே போதும். புளிக்காய்ச்சல் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. சூடு ஆறும்போது எனக்கு கொஞ்சம் திக்காகும். இப்படி இருந்தாதான் சாதம் பசிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப திக்கா எடுத்து அப்படின்னா சாதத்துல சரியா வந்து மிக்ஸ் ஆகாது. இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்ல செராமிக் ஜார்லயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா 5-6 மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வச்சிருந்தாலும் 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். நல்ல கமகமான வாசனையா அப்படியே வீடே மணக்கிறது இந்த புளிக்காய்ச்சல். அப்படியே பார்த்தாலே டெம்ட் ஆறுது. நல்லா எண்ணெய் மதந்துண்டு பாக்குறதுக்கே பிரமாதமா இருக்கு. எவ்வளவு பிக்கா ரெடி ஆயிடுது. ஜஸ்ட் அந்த புளிய ஊற வச்சு இந்த பொடியை வறுத்து இதை கொதிக்க வச்சு சேர்க்கிற டைம் தான். ரொம்ப டைம் எடுக்காது. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இது ஆடிப்பெருக்குக்காக மட்டுமே இல்லை, நம்ம இது போல ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதம் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்ல நம்மளே ஏதாவது அவசரமா டக்குன்னு ஒரு சமையலை முடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு புளிக்காய்ச்சல் இருந்ததுன்னா சாதம் கலந்து ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டுன்னு கூட சாப்பிட்டுடலாம். வெளியில ஏதாவது டிராவல் போறோம் அப்படின்னா கூட நம்ம சாதம் கலந்து எடுத்துன்னு போகலாம். ஈவன் என்னைக்காவது நம்ம சேவை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த புளிக்காய்ச்சல் ரெடியா இருந்தா சேவையில வந்து இந்த புளிக்காய்ச்சலை விட்டு கலந்தோம்னா புளியோதரை சேவை அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பல விதத்துல நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் சாதம் கலக்கல. ஆடி பெருக்குக்கான 5 வகை சாதம் பிரசாதம் நம்ம வந்து நாளைக்கு பண்ண போறோம். அப்போ வந்து இந்த சாதமும் நம்ம கலந்துக்கலாம். அப்பயே 5 வகை சாதமும் ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆடி பெருக்குக்காகட்டும் இல்ல மத்த நாளைக்காகட்டும் இந்த புளிக்காய்ச்சல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.